ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதுரை மகா சமையலில் புளியோதரை, கோவில் புளியோதரை எப்படி பண்ணலான்றதை பார்க்க போகிறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் மதுரை மகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான பொருட்களில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இதில் எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. ஏன்னா எண்ணெய் ஆட் பண்ணோன்னா நம்ம உடனே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வறுத்தெடுத்து நம்ம வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 12 பீஸ் பாருங்கள், 12 பீஸ் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், பெருங்காயம் நான் தூள் பெருங்காயமாக எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு திரும்பவும் ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணதுக்கப்புறமா இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனதுமே இதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வரணும். இதில் 4 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். இப்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா இதில் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக விலக்கி விட்டுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சிடணும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் எடுத்துக்கணும். இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கணும். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு நான் சாதத்துலேயும் உப்பு போடுவேன், இதுலேயும் உப்பு போடுவேன். கரெக்டாக ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு போட்டுக்குவேன். இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 5 பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது பொன்னிறமாக வந்துருச்சு. இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைச்சி வச்சுருப்போம். கொஞ்சமாக நம்ம புளி ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. ஒரு 100 கிராம் புளிக்கிட்ட எடுத்துக்கோங்க. புளி எடுத்து நல்லா கரைசலாக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்தளவுக்கு மட்டும் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை நல்லா போட்டுட்டு ஒரு மூடி வச்சு கொதிக்க விட்டுறணும். ஒரு மூடி போட்டு வச்சுடுங்க. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிச்சிருக்கணும். நான் ஃப்ளேமை பார்த்தீங்கன்னா லோ டு மீடியம் இந்த சைஸில் இந்த இதில் மட்டும்தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பவுடர், அது எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கொதிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து எடுத்து தான் வச்சுருக்குறோம். இந்த பவுடரை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாதத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஃபுல்லாகவே நல்லா ஆறி இருக்கும். அப்போ தான் நமக்கு விதையாக இருக்கும். பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா புளியோதரை மிக்ஸ், அதை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக புளியோதரை மிக்ஸை ஆட் பண்ணிவிட்டு கிளறி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி கிண்டி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த புளியோதரை மிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது சூப்பராக வந்திருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.